வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த சிடில இருக்கிற ஃபைலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிஸ்டமுக்கு வர இந்த சிடி டிரைவோடைய பட்டனை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா சிடி டிரைவ் வெளியில வரல. இன்னொரு வாட்டியும் கிளிக் பண்றோம், வரல. இன்னொரு வாட்டி கூட ப்ரெஸ் பண்றோம், அப்போ கூட வர மாட்டேங்குது. சவுண்ட் நல்லா கேக்குது, ரன் ஆகுற மாதிரி. ட்ரை பண்ணுது வெளியில வரத்துக்கு, ஆனா வெளியில வர முடியல. ஸோ இதை எப்படி ரெடி பண்றதுன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, நீங்க இப்போவே பார்த்தாகணும் இந்த சிடியில இருக்கிற ஃபைலுன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க சின்னதா ஒரு ஹோல் வரும் கீழே, அதில் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வெளியில வந்துடும். அதை கையை வச்சு அப்படியே பொறுமையா இழுத்தீங்கன்னா இல்ல உங்களோட சீடியை வச்சுட்டு நீங்க திரும்பியும் உள்ள தள்ளி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம திரும்பியும் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இதே மாதிரி இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா வெளியில வந்துருமான்னு. அதே நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், ப்ரெஸ் பண்ணா வருதான்னு பாருங்க. அப்போ நம்மளுக்கு வெளியில வர மாட்டேங்குது. ஸோ இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நீங்க பின்ன வச்சு எப்பவுமே அமுக்கிட்டு இருக்க முடியாது இதே மாதிரி. ஸோ பர்மனண்டா எப்படி இதை ரெடி பண்றதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிசியை ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஐகான் போய் ஷட் டவுன் பண்றோம். இப்போ பிசி ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கேபினெட்டுக்கு வர அந்த ஸ்க்ரூவை கழட்டுங்க. இப்போ நம்ம அந்த ஷீல்ட தனியா கழட்ட போறோம். தனியா கழட்டியாச்சு. ஷீல்ட் எடுத்து தனியா வச்சுக்கலாம். இந்த சிடி டிரைவுக்கு வர ஸ்க்ரூவை கழட்டுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. கழட்டினதுக்கு அப்புறம் சிடி டிரைவுக்கு வர அந்த கேபிளை தனியா கழட்டிக்கோங்க. 2 கேபிள் வரும், ரெண்டுத்தையும் தனியா கழட்டியாச்சு. கழட்டினதுக்கு அப்புறம் அப்படியே இழுத்த வெளியில வரல. ஸோ இந்த சைடு வர அந்த ஷீல்ட கழட்டி அங்க வர ஸ்க்ரூவையும் கழட்டணும். இப்போ இந்த சைடு ஷீல்டுக்கு வர அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். கழட்டினதுக்கு அப்புறம் இந்த ஷீல்ட தனியா கழட்டுறோம். கழட்டி தனியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிடி டிரைவுக்கு வர ஸ்க்ரூவை இந்த பக்கமும் கழட்டுறோம். இந்த ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. இப்போ பொறுமையா இந்த சிடி டிரைவை பின்னாடி பக்கத்துல இருந்து முன்னாடி தள்ளுறோம். அப்படியே முன்னாடி இருந்து பொறுமையா இழுத்தீங்கன்னா வெளியில வந்துடும் தனியா. இப்போ நம்ம இங்க வர இந்த 4 ஸ்க்ரூவும் கழட்ட போறோம். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டியாச்சு. கழட்டினதுக்கு அப்புறம் இங்க வர இந்த பிளாஸ்டிக் லாக்கை ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் வச்சு கூட நீங்க ரிமூவ் பண்ணலாம். எல்லா சைடும் பிளாஸ்டிக் லாக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா பிளாஸ்டிக் லாக்கையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைட் ஷீல்டோட ஓரத்துல இருந்து டெஸ்டர் வச்சு அப்படியே மேலே தூக்கினீங்கன்னா இந்த ஷீல்டு தனியா வரும். அதை பொறுமையா தூக்குங்க. அப்படியே டெஸ்டர் வச்சு தூக்குறோம், மேலே வருது. இப்படி கையை வச்சு தூக்குறோம். அந்த சைடும் அதே மாதிரி டெஸ்டர் வச்சு ரிமூவ் பண்றோம். தனியா வந்துருச்சு ஷீல்டு. இந்த ஷீல்டு எடுத்து தனியா வச்சிடலாம். இதே மாதிரி பேக் சைடு வர ஷீல்டையும் கழட்டணும். திரும்பியும் இந்த லாக்கை நம்ம ரிமூவ் பண்ணலாம். டெஸ்டர் வச்சுதான் நம்ம ரிமூவ் பண்றோம் லாக்கை. இப்போ நம்ம இந்த கார்னர்ல இருந்து கழட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ கையை வச்சு அப்படியே இழுக்கிறோம்.
ஷீல்டு தனியா வந்துருச்சு. கழட்டி வரலாம் ஷீல்ட. கழட்டி இதுவும் தனியா வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சீடி போடுற இடத்த ஒரு வாட்டி முன்னாடியும் பின்னாடியும் தள்ளி பார்க்கலாம். அப்படி பண்ணும் போது நம்மளுக்கு இந்த பெல்ட்டே தனியா வந்துருச்சு. அவ்வளோ லூஸா இருக்கு. இதுதான் இந்த பெல்ட்டு. இப்போ நம்ம இந்த பெல்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாட்டிடலாம். மாட்டிட்டு இதை சுத்தி பார்க்குறோம், சுத்த மாட்டேங்குது. அவ்வளோ லூஸா இருக்கு பெல்ட்டு. இப்போ நம்ம இந்த சீடி போடுற இடத்த முன்னாடி பின்னாடியும் தள்ளுறோம். போயிட்டு வெளியில வருது. இந்த பேண்ட் அவ்வளோ லூஸா இருக்கு. இப்போ நம்ம பெல்ட்டை தனியா எடுத்துடலாம். இதே சைஸ்ல நம்ம வேற பெல்ட் போடணும். நம்ம கிட்ட இதே மாதிரி நிறைய பெல்ட் இருக்கு. இதுல எது டைட்டா இருக்கோ அந்த பெல்ட்டை தான் நம்ம போடணும். நம்ம ஒரு பெல்ட்டா வச்சு பார்க்கலாம். இந்த பெல்ட் செட் ஆகல, ரொம்ப பெருசா இருக்கு லூஸா. இன்னொரு பெல்ட் எடுத்து வச்சு பார்க்குறோம். இதுவும் லூஸா இருக்கு. இன்னொரு பெல்ட் எடுத்து வைக்கிறோம். இது கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ சுத்துறோம், பக்காவாக சுத்துது. நம்ம முன்னாடி பின்னாடியும் நவுத்தி பார்க்கணும். இதை சீடி போடுற இடத்த வெளியில போது உள்ள வருது, பக்காவா இருக்கு. இப்போ நம்ம சுத்துறோம், சுத்துது. அதே மாதிரி நம்ம ஷீல்டும் மாட்டிக்கலாம். கல்பனை ஷீல்டு. இந்த லாக் இந்த இடத்துல வரும், அதை பார்த்து கரெக்டா மாட்டுங்க. எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாட்டுங்க ஷீல்ட. பேக் சைட்ல வர ஷீல்டையும் மாட்டிடலாம். இப்போ லாக் பண்ணிடலாம் ரெண்டு ஷீல்டையும். லாக் பண்ணிட்டு இந்த சீடி போடுற இடத்தையும் உள்ள தள்ளிடலாம். வெளியில வருது, உள்ள போகுது, பக்காவா இருக்கு. நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு அடி செக் பண்ணி பார்த்துடலாம் சிடி டிரைவை கனெக்ட் பண்ணி. இப்போ நம்ம இந்த சிடி டிரைவுக்கு வர இந்த கேபிள்ஸை கனெக்ட் பண்றோம். ரெண்டு கேபிள். இப்போ நம்ம ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு கேபிளையும் கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டு கேபிளையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிஸ்டமுக்கு வர அந்த ஃப்ளெக்கை ஃப்ளிக் பண்ணி சுவிட்சை ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டு சிஸ்டமையும் ஆன் பண்றோம். சிஸ்டம் ஆன் ஆயிட்டு இருக்கு. விண்டோஸ் லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த சிடி டிரைவுக்கு வர பட்டன் அமுக்கிறோம், பக்காவா வெளியில வருது. திரும்பி அமுக்கிறோம், உள்ள போகுது. திரும்பி அமுக்கிறோம், வெளியில வருது. பட்டன் அமுக்கிறோம், உள்ள போகுது. ஸோ இப்போ பக்காவா ஒர்க் ஆகுது சிடி டிரைவு. இப்போ நம்ம சிஸ்டமை திரும்பியும் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஐக்கான் போறோம், ஷட் டவுன் பண்றோம். இப்போ சிஸ்டம் ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இந்த சிடி டிரைவுக்கு வர இந்த ரெண்டு கனெக்ஷனும் ரிமூவ் பண்ணிடலாம்.
நம்ம கழட்டின ஸ்க்ரூ 4த்தையும் இப்போ போட போறோம். நம்ம கழட்டின ஸ்க்ரூஸ் தான் இது. அதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு போடுறோம். நம்ம இந்த சைடு ஒரு ஸ்க்ரூஸையும் போட்டாச்சு. இப்போ திரும்பியும் சிஸ்டம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றோம். இந்த சிடி டிரைவ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாட்டியாச்சு. இப்போ ரைட் சைடில் வர அந்த ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் ரைட் சைடுக்கு வர அந்த ஷீல்டையும் நம்ம மாட்டிடலாம். இந்த ஷீல்ட மாட்டிட்டோம். மாட்டதுக்கு அப்புறம் இந்த ஷீல்டுக்கு வர இந்த ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். அப்படியே சிஸ்டம் லெஃப்ட் சைடா திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த சைடு சிடி டிரைவுக்கு வர ஸ்க்ரூவையும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்க்ரூவை போட்டாச்சு. கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பியும் டைட் பண்றோம். இப்போ நம்ம இந்த சிடி டிரைவுக்கு வர 2 கேபிளையும் கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே நம்ம கழட்டினது தான். அந்த சைடு ஒரு பெரிய கேபிள், இந்த சைடு ஒரு சின்ன கேபிள். கரெக்டா கனெக்ட் பண்ணுங்க. நம்ம 2 கேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு ஒரு ஷீல்டையும் மாட்டிடலாம். ஷீல்ட மாட்டியாச்சு. இந்த ஷீல்டுக்கு வர ஸ்க்ரூவும் பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்றோம். லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த சிடி டிரைவை ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே வெளியில வருது. திரும்பியும் அனுப்புறோம், உள்ள போகுது. திரும்பியும் அமுக்குறோம், நல்லாவே வெளியில வருது. இப்போ நம்ம சிடியா போட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு சிடி எடுத்து போடுறோம். இப்போ போட்டுட்டு இப்போ உள்ள அனுப்புறோம். உள்ள போயிடுச்சு. இப்போ சிடி ரீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம திஸ் பிசியை ஓபன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே அந்த சிடி டிரைவ் காட்டுது, லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ லோட் ஆனே நம்ம அந்த சிடி டிரைவுக்குள்ளே போயிட்டோம். நம்மளுக்கு அந்த சிடிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே காட்டுது. நம்ம எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல உங்களோட சிடி டிரைவ்ல இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலமா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சின்ன பேண்டை தான் மாத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.